கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 68 அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நான் சில விஷயத்துல தப்பிச்சேன்னா, சில விஷயத்துல பொழைச்சேன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் மட்டும்தாங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இதுல இருந்து எப்படி தப்ப போறேன்னு நமக்கு தெரியாம இருக்கும். எப்படி ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து நான் பொழைக்க போறேன்னு தெரியாம இருக்கும். கழுத்து வரையும் தண்ணி வந்திருக்கும், மூழ்கி போகிற சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கும். ஆனா அந்த நேரத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தராலே மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டுன்னு. எப்படி தப்பிச்சேன் பொழைச்சேன் தெரியுமா? கர்த்தராலே அவரை நம்பினதுனால நான் பொழைச்சேங்க, தப்பிச்சேன்னு சொல்ல முடியும். எசேக்கியா ராஜாவுக்கு ரிப்போர்ட் எல்லாம் பயங்கரமான நெகட்டிவ். ஆண்டவரும் சொல்லிட்டாரு, அந்த ரிப்போர்ட்ல மாறிக்கல, உன் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும்னு. உடனே எசேக்கியா சுவர்புறமா திரும்பி அழுத உடனே ஆண்டவர் ரிப்போர்ட்டை கொஞ்சம் திருத்தி எழுதிட்டாரு. இப்ப இல்லை, கொஞ்ச நாள் நீ உயிரோட இருப்பேன்னு. அப்ப என்ன ஆச்சுன்னா, வியாதி எல்லாம் சரியாயிருச்சு. ஆண்டவராலேயே எசேக்கியா தப்பிச்சான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உன்னுடைய வியாதியிலிருந்து எப்படி தப்ப போறேன்னு நினைக்கிறியா? கடன்ல இருந்து எப்படி தப்ப போறேன்னு நினைக்கிறியா? இந்த மரண போராட்டத்திலிருந்து எப்படி நான் மீண்டு வருதுன்னு நினைக்கலையா? அநேகர் தேவனுடைய கிருபையை முன்னிட்டு தாழ்மையாய் சொல்லுகிறேன், மந்திரம் பண்ணி அழிக்கலான்னு நினைச்சாங்க, சூனியம் பண்ணி அழிக்கலான்னு நினைச்சாங்க, செய்வனைய பண்ணி அழிக்கலான்னு நினைச்சாங்க, வயிற்றுல மருந்த கொடுத்து அழிக்கலான்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தரை அவங்க நம்பினதுனால கர்த்தரால மரணத்திற்கு தப்பிவித்து இன்றும் உயிரோட கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஆவியில பார்க்கிறேன், உயிரை எடுக்க வந்த ஆவி விழுந்து போக போகுது. சூனியத்தின் ஆவிகள் விழுந்து போக போகுது. ஏவலின் ஆவிகள் எல்லாம் விழுந்து போய் ஆண்டவர் உன்னை தப்பிக்கவும் பொழைக்கவும் வைப்பார். காட் பிளஸ் யூ. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.